ஈரான் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா கமேனியோட அசாசினேஷனுக்கு இந்தியன் சைடில் இருந்து, அதாவது இந்தியா சைடில் இருந்து யாருமே வந்து எந்த ஒரு கண்டோலன்ஸும் வந்து தெரிவிக்கல. ஆனால் ரஷ்யா, நார்த் கொரியா, சைனா இவங்க 3 பேரும் அவங்களுடைய வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா சொல்லியிருக்காங்க இந்த ஒரு அட்டாக்ல வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து எல்லா ரூல்ஸுமே வந்து வயலேட் ஹியூமன் மார்டாலிட்டிக்கு இன்டர்நேஷனல் லோல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்கு, அந்த ரூல்லாம் வந்து இவங்க மீறிட்டாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது சைனா தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் வந்து யுனைடெட் நேஷன் ஈரான்ல நடந்த அந்த சம்பவங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காக இம்மீடியட்டான ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நார்த் கொரியாவில இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு அட்டாக் வந்து 100% வந்து இல்லீகல். அது மட்டும் இல்ல, ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஆக்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இது வந்து எல்லா ரூல்ஸுமே வந்து மீறி இருக்கு. இப்போ எல்லா கண்ட்ரி எப்படி வந்து ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. ஒரு கண்ட்ரியில வந்து அத்துமீறி போறதும் அங்க வந்து அட்டாக் பண்றதும் எல்லாத்துக்குமே வந்து ரூல்ஸ் இருக்கு. ஆனா யூஎஸ் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எதுவுமே வந்து மதிக்கல, எல்லா ரூல்ஸுமே வந்து அவங்க மீறிட்டாங்க. அதே மாதிரி ஹியூமனிட்டிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இந்த 3 கண்ட்ரியோட தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறது எல்லா கண்ட்ரியோட சேஃப்டிக்காக தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம இந்த மாதிரி செல்ஃபிஷான ஒரு முடிவு வந்து யூஎஸ் அண்ட் இஸ்ரேல் எடுத்திருக்காங்க. இதுக்கான விலைகள் வந்து அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக சந்திச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இந்த 3 கண்ட்ரியோட தலைவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.